வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். மியூசிக் இஸ் எ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். மியூசிக்கும் மூளையும் இஸ் எ மியூசிக் அண்ட் பிரெயின் அப்படின்னு சொன்ன உடனே அது ரெண்டும் ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் நியூரோ சயின்ஸில். இது என்ன செய்யும்? மியூசிக் இட் இன்டென்ஷனலி பெனிஃபிட்ஸ் த பிரெயின், இன்டென்ஷனலி ஸ்டிமுலேட்ஸ் த பிரெயின். சாதாரணமாக நம்ம ஒரு இசையை கேட்ட உடனே மூளையில் எல்லா பகுதிகளையும் அதை ஆக்டிவேட் பண்ணுறது. அதாவது மிட் பிரெயின், ப்ரீஃப்ரண்டல் லோபு, கார்டெக்ஸு, ஆடிட்டரி கார்டெக்ஸ், விஷுவல் கார்டெக்ஸ் எல்லாத்தையும், அது மாதிரி லிம்பிக் சிஸ்டம், அதே மாதிரி நம்ம எதெல்லாம் நம்மளால் செய்ய இருக்குதோ அந்த ஏரியெல்லாம், இன்ஃபேக்ட் நம்மளோட ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கே, நம்மளுக்கு வந்து வி வாண்ட் டு ஸ்டாண்ட் ஸ்டில், அது வந்து மியூசிக்கை கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கணும் தான் நினைக்கிறோம். எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த மூளையோட சில பகுதிகளில் இந்த இசை பதிவாகிறது. அதை கேட்ட உடனேவே நம்மளை அறியாமே நம்ம வி ஆர் நோடிங் அவர் ஹெட், நம்ம கையில் தாளம் போடுறோம், தலையை ஆட்டுறோம், சிலப்போ காலால் அந்த ரிதம்க்கு ஏற்ப அதை டேப் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இது எல்லாமே நடக்கும். அப்புறம் நம்மளோட ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கே, அதாவது வேகமாக நடக்க முடியல, சில சமயம் மசில் கிராம்ஸ் இருக்கு, அதெல்லாம் பற்றி யோசிக்கிறோம்னு சொன்னால் அப்படி இருக்குது. அந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு இசையை கேட்கும் பொழுது அந்த கிராம்பை பற்றின ஒரு மனம் அந்த ஒரு இருக்கே, அதில் வந்து மனம் செல்லாமல் இசையோட லயத்தில் நம்ம வந்து மூழ்கிறதுக்கு துவங்குறோம். அது மூழ்கிறோம்னு சொன்னால் இதில் இன்னொன்று, இசையை வந்து அனுபவித்து ரசிக்க தெரியணும். அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு விதமான ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இசையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் வி ஹவ் பின் ஆஸ்ட் டு சிட் தேர். அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க, அங்கே போய் நம்ம 1 மணி நேரம் உட்காந்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போவும் தெர் இஸ் நோ, அதாவது ஒரு நாலேஜ், இசையை பற்றின ஒரு அறிவு ஒரு துளி கூட இல்லாமல் இருந்தால் கூட அவங்களே நம்ம ஒருத்தரோட அக்கம்பெனி பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு கூட செய்கிறோம், கூட போய் இருக்க போகிறோம். வரும்போது என்ன, இரவு நேர கான்சர்ட் முடிஞ்சிட்டு ராத்திரி 9:30 வராங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி வரும்போது துணைக்கு வந்திருக்கோம். அப்படி என்னாலும் அவங்கள இது வந்து என்ன பண்ணும், இந்த இசை நல்ல விதமாக ஒரு என்ன பண்ணும், ஆட்படுத்தும்னா என்ன, அவங்களுக்கு அறியாமே அவங்க டேப் பண்ணுவாங்க, தலையாட்டுவாங்க, ரொம்ப ஆஹா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த மூளையோட நியூரல் நெட்வொர்க்குகளை எல்லாத்துக்கும் போதுமான அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கும். அப்புறம் அந்த லிம்பிக் சிஸ்டத்தெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டியை அதை அதிகப்படுத்தும். அப்புறம் இன்னொரு இன்டென்ஷனலாக இது பிரெயினை வந்து அட்டாக் பண்ணுறதுன்னா நெகட்டிவ் ஃபார்மில் நம்ம எடுத்துக்க முடியாது அந்த வார்த்தையை. அப்போ அட்டாக்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அது இன்டென்ஷனலாக பிரெயினை வந்து எல்லா ஏரியாவிலையும் அது என்ன பணி செய்வதற்கு ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஊக்கம் தருகிறது. அப்போ அது நம்ம ஊக்கம் தருது அப்படின்னா அது வெளியிலேருந்து எங்கேயான கொண்டு வந்து வச்சுக்கிற ஒரு உபகரணமா அப்படின்னு கேட்டால் நோ சச் திங். இட் இஸ் ஒன்லி இந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த இசை என்னும் பொழுது அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த ஒரு நோட்டோட ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது இத்தனை கிலோ ஹெட்ஸில் இருக்கும், இத்தனை மெகா ஹெட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மெகா ஹெட்ஸில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நோட்ஸோட வேவ்ஸ் இருக்கு, அது இட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் தி பிரெயின் பார்ட்ஸ். அதாவது பரைட்டல் லோபு, காது வழியாக தான் நம்ம இந்த விஷயத்தை கேட்டாகணும். சில சமயம் இது வந்து என்ன, காது வழியாக கேட்கும் பொழுதே இந்த ஸ்வரங்களை நம்ம பர்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உன்னிப்பாக அதை கவனிப்போம். கண்ணால் காமிச்சா கூட அது பரவாயில்லையா இருக்கும். சில நேரத்தில் நம்ம காதால் தான் கேட்டுக்கிறோம், அந்த நேரத்தில் என்ன பாடுறாங்களோ அதனோட எழுத்து வடிவம் இருக்கே, அதை நம்ம கண்ணால் பார்த்தோமான இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் இஃபெக்ட். அது என்ன பண்ணோம்னா கண்ணால் பார்க்கும்பொழுது இந்த ஸ்வரத்தை இப்படி தான் பாடுறாங்க, இந்த ஸ்வரத்தை இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத தெரிய வரும். அது இப்படி பாடுறாங்கன்னு தெரியும் பொழுது அதுபோல் நம்மளும் அதை ஸ்புரிக்க முடியுமான்னு சில நேரத்தில் இசை அறிவு இருக்கிறவங்க தானும் அதை என்ன பண்ணுவாங்க, பழக்கப்படுத்தி பார்ப்பாங்க, கூட பாடுவாங்களா இருக்கும். ஆனால் குரு இருந்து, ஒரு ஆசிரியர் இருந்து ஒரு மாணவருக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்வார், கூட பாடக்கூடாது, தனியாக நின்று அதை ஒரு தடவைக்கு 2 தடவை காதில் வாங்கின பிறகு தென் ஒன்லி யூ ஷுட் ரிப்பீட். அது காது கேட்டுக்கிட்ட பிறகு சரியான அளவில் கேட்டிருக்குமான்னு தெரிஞ்சுதான் நீ ரிப்பீட் பண்ணணும், முன்னாடியே செய்யக்கூடாது, கூடவே பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஏன்னு சொன்னால் லிசனிங் இஸ் மோர் என்ன ரிக்வயர்ட், மோர் நீடட். உங்களுக்கு இசையை மனதில் நினைக்கணும், மனதில் அது வரணும் அப்படின்னா அதுக்கு நல்ல காது கொடுத்து அதை முதல்ல வாங்கிடணும். அப்புறமா தான் அதை நம்ம எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும்.
அதனால கூடவே பாடும்பொழுது அது மனசில் நிற்காது, வெறும் காதில் வாங்குற விஷயம் மட்டும்தான் இருக்கும். காதில் வாங்கும்பொழுது இந்த காதில் வாங்கும்பொழுது அடுத்த வழியாக என்ன பண்ணும், ஒரு நேர் கோடு அந்த வழியாக அது வெளியில் போயிடும். ஸோ யூ கேனாட் ரீடைன் இட், யூ கேனாட் பெர்குலேட் தட் மியூசிக் இன்டு யுவர் மைண்ட், மியூசிக் இன்டு யுவர் சிஸ்டம். அது பண்ண முடியாது. அதனால் இந்த சரி இவ்வளோ தூரம் இப்போ மியூசிக்கை கேட்டுட்டோம், இட் இஸ் இன்டென்ஷனலாக அது பிரெயினோட எல்லா பார்ட்ஸையும் என்ன பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த இன்டென்ஷனல் என்ற வார்த்தையினால தான் அது ஒரு தெரப்பியாக மாறுறது. தெரப்பி என்ன சொன்னால் என்ன, அது ஒரு மருந்து, காது மூலமாக கொடுக்கக்கூடிய மருந்து. அந்த மருந்து என்ன பண்ணோம், அது உடம்புல போயிட்டு வி ஆர் பெர்குலேட்டிங் த மியூசிக் இன்டு அவர் சிஸ்டம். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அதுக்கு ஏற்ப அதனுடைய விளைவுகளை அது காட்டுத்தரும். விளைவுகளை காட்டுத்தரும்னு சொன்னால் நம்மளோட செரிமான இடத்துல சரியான அளவுக்கு செரிமானப்படுத்தும். அப்புறம் அதர் பார்ட்ஸ் இருக்கிற உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, கல்லீரல், கணையம், அப்புறம் இன்டெஸ்டினு, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சரியான அளவில் பணி செய்வதற்கு அதை சரிப்படுத்தும், நேராக்கும், சீர்படுத்தும். நேராக்கும் சொன்னால் வேறு மாதிரி இருக்குன்ற பொருளில் வந்துடும். அப்படி இல்லை, அதை சீர்படுத்தும். ஏதாவது சரியான முறையில் செரிமானம் இல்லைன்னு சொன்னால் ஓவர் த பீரியட் அது என்ன பண்ணும், செரிமானத்தை சீர் செய்யும். அப்போ எதுக்கு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த காம்பினேஷன் ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, நியூரோ சயின்ஸில் பிரெயின் அண்ட் மியூசிக் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இட் பிரிங்ஸ் என்ன பண்ணோம், இட் பிரிங்ஸ் அஸ் அ தெரப்பியூட்டிக் ஒரு மீடியம் போல் இசை இங்கே பயனாகும். அப்படி தெரப்பியூட்டிக் மீடியம் என்ன சொன்னால் என்ன, முதல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வர முடியும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேருந்து நம்மளை என்ன நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இட் என்ஹான்சஸ் ஈஸி பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் சரியான கிராஸ்பிங்க்கு கூட்டிகிட்டு போகும். நிறைய பெனிஃபிட்ஸ் வரிசையாக நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸோட அளவு இருக்கே அது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கார்டிசாலோட அளவெல்லாம் இந்த தொடர்ந்து இசையை கேட்டு மனம் அதில் லயிக்கும் பொழுது என்ன பண்ணும், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட குவாலிட்டி இருக்கே அதை கணிசமான அளவுக்கு குறைக்கும். தட் கெட்ஸ் டெலியூட்டட் ஆர் கெட்ஸ் ரெடியூஸ்டு, அது மாதிரி நடக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். ஆனால் எதனால எது நடக்கிறது அப்படின்னு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால், ஒரு ஏரியாவில் ஹவு வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ஃபீலிங்ஸ், ஹவு வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தி ரியாக்ஷன்ஸ் இன்டு அவர் மைண்ட், இன்டு அவர் பாடி. முதல்ல இப்போ இசை கேட்டவுடனே நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுறது அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல இந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்ட பிறகு நம்ம இசையை கேட்குற பழக்கத்தை காட்டிலும் தொடர்ந்து இசையை கேட்டுன்னு வரும். வாட் ஆர் ஆல் த இம்பேக்ட்ஸ் இட் இஸ் பீயிங் அப்சர்வ்டு அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஒரு லெக்சரை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஆமாம் இதெல்லாம் தான் வருது, நம்ம வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஒன்லி, நம்மளுக்கு என்னமோ சொல்ல தெரியல அப்படின்னு நினைப்பாங்க. தெர் ஆர் பீப்புள் தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் மெனி திங்ஸ் பட் தே நாட் நோ த நரேட்டிங் எபிலிட்டி இருக்கே அதில் கொஞ்சம் பேக்லாக் இருக்கும், அதில் கொஞ்சம் எபிலிட்டி குறைவாக இருக்கும். அதனால் நரேட்டிங் எபிலிட்டியை வளர்த்துக்கிட்டா தான் மியூசிக் தெரப்பியை பயன்படுத்தணும்னு இல்லை. நம்ம நரேட்டிங் எபிலிட்டி இல்லாமையே கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், இசையை நன்றாக கேட்டு உணர முடியும், கேட்டு மகிழ்ந்து இன்புற முடியும். அப்படி அத்தகைய இன்புறல் இருக்கே அந்த மகிழ்ச்சி அது என்ன பண்ணோம்னா ஓவர் த பீரியட் நம்மளுக்கு ஒரு மனதில் இனிமையான உணர்வுகளை ஏற்படுத்தும். மனம் அமைதியாகுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும். அப்புறம் மனம் அமைதியாச்சுன்னு சொன்னால் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் என்ஹான்ஸ் ஆகும். அப்போது அந்த லிம்பிக் சிஸ்டத்தை சரிப்படுத்துறதுன்னு சொன்னால் நம்மளோட ஹார்மோனல் சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது என்ன ஆக்சிடோசின், அட்ரினலின், அப்புறம் செரட்டோனின், டோப்பமைன் அதெல்லாம் இருக்கே, அந்த ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தும். ஆக்சிடோசின் அதிகப்படுத்தினா இம்யூன் சிஸ்டம் பலப்படும். அப்புறம் செலிவரி இம்யூனோ குளோபலின் அப்படின்னு ஒரு சிகான்னு சொன்னால் என்ன, அந்த இம்யூன் சிஸ்டத்தை அது என்ன பண்ணும், பலப்படுத்தும். ஒரு நாளில் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தக்கூடிய செவனப்பிராஷ் போல் உள்ள மருந்தெல்லாம் எடுக்க முடியுமா? 1/2 கிலோலாம் எடுக்க முடியாது. 5 கிராம்லேருந்து 10 கிராம், 5 to 10 grams ஒன்லி ஒன்ஸ் இன் எ டே. 10 கிராம்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் காலையில் 5 கிராம்ஸ், சாயந்தரம் 5 கிராம்ஸ் எடுக்கலாம். ஆனால் 5 to 10 கிராம்ஸ் போகிறோம். 10 கிராம்ஸ் அட்டேஸ்டச் வேண்டாமல் அது எடுத்துக்காமல் 5 கிராம்ஸ் எடுத்தால் போகிறோம். 5 கிராம்ஸ்ன்றது என்ன, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு சாப்பிட்டா போகிறோம். ஏன்னா பாடி ஆட் டு அக்கஸ்டம் டு திஸ் டைப் ஆஃப் லேகியம் அண்ட் அதர் திங்ஸ். அதனால் என்ன பண்ண அக்கஸ்டம் பண்ணிக்கிறதுக்கு டு பிகின் வித் 5 grams per day எடுக்கிறோம்னு சொன்னால் நம்ம 1/2 கிலோ சாப்பிட்டா என்ன ஆகும், 100 நாளைக்கு சாப்பிட வேண்டியதை ஒரே நாளில் சாப்பிட்றோம். அது சாத்தியமில்லை. ஏன்னா மெடிசன் ஆட் டு பி கிவன் இன் டோசஸ் ஒன்லி, ஸ்மால் டோசஸ், தட் இஸ் ஸ்டிப்புலேட்டட் டைம். அதாவது ஒரே நேரத்தில் எப்போவும் ஒரே அளவில் கொடுக்குறோம். அது என்ன பண்ணோம், தட் லீட்ஸ் டு தி நம்ம மாடர்ன் மெடிசன் பற்றி பேசுகிறோமே அதுக்கு இது ரொம்ப சரியான இட் இஸ் பீங் ட்ரீட்டட் இன் டோட்டோ, ரெண்டும் ஒரே மாதிரி நம்ம சொல்கிறோம்.
ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் இந்த மருந்து 5 கிராம் எடுக்கிறதுனால ஒரு 200 நாளைக்கு எடுத்தால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் பலப்படும்னு சொன்னால் அது என்ன பண்ணும், 1 ஹவருக்கு நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கை தொடர்ந்து கேட்டு பழகினாலே த இம்யூன் சிஸ்டம் கெட்ஸ் என்ஹான்ஸ்டு. அதாவது சோக்கேடு அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும், சுகமாக இருப்பது என்பது மிகவும் அருகாமையில் இருக்கும். இது என்ன, இசை இனிமையாக இருக்கிறது, அதனோட தொடர்ச்சி தான். இசையை தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கிறோம். இசையை தொடர்ந்து இப்போ சிலவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நிமிஷம் காதில் கேட்டாலே அது போல் பாடுவாங்க. சில பேர் அது எபிலிட்டி டு கிராஸ்ப் திங்ஸ், அப்படியே போகும்போது வெளியில் வரைச்சவே அது என்ன வருதோ அதை நல்லா கவர்ந்து கவனமாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இசை இன்னும் கூட சிறப்பான பலனை அளிக்கும். சிறப்பான என்ன பண்ணும், இன்னும் கூட சிறப்பான ஒரு பயன்களை அள்ளித்தரும். இது இசையை தொடர்ந்து கேட்கறதால இருக்கக்கூடிய பயன். தீஸ் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ். அது என்ன பண்ணணும், நம்ம தெரப்பியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் இது போல் இசையை தொடர்ந்து கேட்கறது கூட நல்ல தெரப்பியாக்கு ஒரு முன் உதாரணமாக அமையும். இதனோட விரிவாக்கத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.